மாவட்ட அளவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள், அம்மா காலத்தில் தூணாக இருந்து பணியாற்றியவர்கள் பலர் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் விரக்தியால் விலகி நிற்கிறார்கள். எங்களது நோக்கம் என்பது கிளை கழகத்தில் ஆரம்பித்து தலைமை வரை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது மிக விரைவாக அந்த ஒருங்கிணைப்பு நடைபெற வேண்டும். வலிமையான அதிமுக தேர்தல் என்றாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல என்றென்றும் வெற்றி பெறுகிற அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். மிக விரைவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரலாம். அப்ப அந்த தேர்தலிலேயே இதுவரை தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உழைத்த அடிமட்ட தொண்டனுக்கு கிடைக்கிற வாய்ப்பே ஊரக உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தலை இந்த டிசம்பர் மாதத்திற்குள் நடத்துவதற்கு இன்றைய திமுக அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றியை நிரூபித்து காட்டுகிற விதமாக கிளை அளவிலிருந்து எங்களது அந்த இணைப்பை துவக்க வேண்டும். அதற்கான பணியை துவக்கி இருக்கிறோம். இதற்கு கடந்த கால கசப்புகளை, மனமாச்சரியங்களை மறந்து கிளையிலிருந்து தலைமை வரை இருக்கிற அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவரிடத்துல பேசி அவரது கருத்தை அறிந்து அதற்கு பிறகு மீண்டும் மற்றவர்களிடத்திலையும் பேசுவோம். ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கோம். ஒரு அஃபீஷியலாக ஒரு கடிதம் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள அவருக்கு அனுப்பி வைக்கப்படும். தலைமை கழகத்திலையும் கொடுக்கப்படும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். நிச்சயமாக அவரும் இந்த இணைப்பை விரும்புவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வலிமையான அதிமுக கட்டமைப்பதை உணர்வுள்ள எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்வார். நேற்றுக்கு அது அவர் ஓபிஎஸ்க்கும் சசிகலா அவர்கள் போன்றவர்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர் அது சொன்ன நேரம் காலையில், நாங்கள் எங்களது பத்திரிகையாளர் சந்திப்பு மாலையில். அதனால நீங்கள் சில ஊடகங்களில் தெரியாமல் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி 1-2 ஊடகங்கள் அந்த மாதிரி போடுறாங்க சமூக வலைதளங்களில். அது உண்மையல்ல. அவர் அது சொன்னது சசிகலா அவர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சொல்லியிருக்காரு. நாங்கள் மாலையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வரவேற்று திரு அண்ணன் செம்மலை அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் அவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். அதை நிச்சயமாக ஒரு பாசிட்டிவாக, ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு கேசி பழனிசாமிக்கும் ஒரு புகழேந்திக்குன்னா நாங்கள் எந்த காலத்திலேயே நேராக ஃபோன் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு சேர்ந்துட்டு போயிடுவோம்ல. நான் உங்களுக்கு அதனால தான் நீங்கள் உங்கள் மனசில் இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய இப்போ உங்ககிட்ட சொல்லும்போது கூட துவக்கத்தில் என்ன சொன்னோம், கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்டம், அதுக்கப்புறம் தான் தலைமை கழகமே. கிளை அளவில் இருந்து அந்த இணைப்பு என்பது நடக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வமும் திருமதி சசிகலா போன்றவர்கள் இதில் மட்டும்தான் அவருக்கு அதிகமாக விவாதிக்கிறதோ அல்லது சிந்திச்சு இன்னும் யோசித்து அவர் அதை ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதே இருக்கலாம். மற்ற இணைப்புகளுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆட்சேபனை இருக்கும்னு நான் நினைக்கல. வருகிற இந்த டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிற பொழுது இப்போ அந்த கிளை அளவில் இருக்கிறவங்க, ஒன்றிய அளவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவரை மற்றவர்களுக்காக அவங்க உழைத்திருப்பாங்க. எம்எல்ஏக்காக வேலை செஞ்சுருப்பாங்க, எம்பிக்காக வேலை செஞ்சுருப்பாங்க, கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறது, கூட்டத்துக்கு ஆள் திரட்டுறது, எல்லா படியும் அவர்கள் செய்திருப்பார்கள். துரதிருஷ்டவசமாக சென்ற அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றியை அவர்கள் பெற முடியலை. அப்போ முதல் கட்டமாக கிராமங்களில், பூத்துகளில் தூணாக நிற்கிற அவர்களுக்கு பதவியை பெற்றுத்தருகிற வகையில் இந்த வருட இறுதிக்குள் அந்த தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கமாக அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இருந்து வெற்றி கணக்கு துவங்கப்பட வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மிஸ்டர் கேசி முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா